வெல்கம் டு யூடியூப் சமையல் தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன இவங்க செம்பருத்தி பூ நாட்டு சக்கரை தண்ணி எல்லாம் வச்சுட்டு இவனும் ஹெல்த் டிப்ஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், அப்படி தான். என்னென்னா நிறைய பேர் வந்து காலைல எழுந்ததும் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரொட்டீன் இருக்கும். சில பேர்த்துக்கு காஃபி, சில பேர்த்துக்கு டீ, சில பேர்த்துக்கு ஹார்லிக்ஸ், சில பேர்த்துக்கு பால் அப்படிலாம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் அதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு புதுசாக ஒரு காக்டெயில் செம்பருத்தி பூ வச்சு பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது குடித்தா என்னடா பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்களா? பெனிஃபிட் என்னென்னு எனக்கு நான் ரிசர்ச் பண்ணல. பட் எனக்கு சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஃபர்தர்லி நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணேன்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். செம்பருத்தி பூ காக்டெயில் குடித்தா என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் காம்பு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி பீல் அவுட் பண்ணிடுங்க. பீல் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய இந்த ஃபெட்டலுக்கு எதுவும் ஆகாத மாதிரி பீல் அவுட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இது லைட்டாக ஓப்பன் பண்ணி இந்த ரெட் கலர் காம்பு இருக்கு இல்லையா, இதையும் இப்படி எடுத்துடுங்க. இப்படி ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா வெறும் பூ மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வச்சு தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது மட்டும் இருந்தால் போதும். கீழே இருக்கக்கூடிய எதுவும் தேவையில்லை. இப்படி பீல் அவுட் பண்ணிங்கன்னா இது வந்துடும். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ரெட் கலர் தேவையில்லாதது இந்த காம்பு மேலே இருக்கு இல்லைங்களா, இது கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெறும் ஃபெட்டல் மட்டும் எடுத்துக்கங்க. செம்பருத்தி பூ ஃபெட்டல் மட்டும் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செம்பருத்தி பூ காக்டெயில் செய்கிறதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எங்கள் வீட்டில் 2 பேர் தான், நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான். ஸோ அதனால் 2 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா காய்ச்ச போகிறேன். காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த செம்பருத்தி பூவை ஆட் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கும் போது தான் அந்த செம்பருத்தி பூவை கட் பண்ணி ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இது இன்னும் லைட்டாக பபிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அந்த செம்பருத்தி பூவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து செம்பருத்தி பூவை இப்படி லைட்டாக மடக்கிட்டு இப்படி நம்ம கட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 செம்பருத்தி பூ தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீடு 2 பேர் அப்படின்றத 2 செம்பருத்தி பூ தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேர்த்துக்கு 4 செம்பருத்தி பூ கூட ஆட் பண்ணலாம். இருந்தாலும் நான் ஏன் வந்து 2 மட்டும் ஆட் பண்ணோன்னா, எனக்கு கலர் இந்த கலர் போதுமானது. உங்களுக்கு கலர் வேணும்னா இன்னும் நீங்கள் நிறையா இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியும் அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கிறது. ஒரு மாதிரி லைட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். ஒரு மாதிரி பர்பிள், அந்த பூவோடைய கலர்லாம் உள்ளே இறங்கி ஒரு மாதிரி கலரில் இருக்கும். அது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரில. ஸோ இந்த கலரில் இருக்கும். அது நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பூ வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூ யூஸ் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா ஒரு மணிக்கு சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை லெமன் புழிஞ்சிட்டு ஒரு 6 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு இது கூட ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணுறனா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நார்மலாக குடிக்கிற மாதிரி இருந்தால் குடிச்சிக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ சம்மர் சீசன் அப்படின்றனால உங்களுக்கு இன்னும் சில்லுன்னு இருக்கும். காலைல எழுந்துச்சு ஒரு சில்லுன்னு ஒரு காக்டெயில் குடித்தா எப்படி இருக்குமோ அது சூப்பராக இருக்கும். வாங்க இது இறக்கி ஒரு காக்டெயில் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அடுப்புலேருந்து இறக்கி வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இல்லைனா அடியில் ஒரு தண்ணியில் பாத்திரம் வச்சு நீங்கள் சில் பண்ணாலும் கூட ஓகே. இல்லை டைம் இருக்கிற பொறுமையான குடித்தா போதும் அப்படின்னிங்கன்னா கூட நார்மலாக விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சூடாறிடும். ரைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது தண்ணி நல்லா நம்ம சுடு பண்ண இது எல்லாமே வந்து சில்லுன்னு ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அதுக்குள்ளே ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இருந்தாலும் ஓகே, இல்லை வீட்டில் நம்ம சில்வர் பாத்திரம் இருந்தாலும் அதிலேயே வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு ஒரு கிளாஸில் நம்ம வடிகட்டி வச்சுட்டோம். இதில் வந்து நம்ம லெமன் இது பிரிஞ்சு விட்டுக்கலாம். இது இந்த கொட்டையோடு நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக வடித்து வச்சுட்டு இந்த கொட்டை எல்லாமே ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓகே தான். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பிரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் இந்த லெமன் பார்த்தா இன்னும் லெமன் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கிங்க. இப்போ கலர் சேஞ்ச் ஆகும் லெமன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா. ஒரு மாதிரி இல்லைனா கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் பண்ணுறீங்க அப்படின்னா இது கெமிக்கல் தான். லெமனில் வந்து சிட்ரஸ் கெமிக்கல் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி. நீங்கள் இதில் கரும்பு சக்கரை ஆட் பண்ணாலும் சரி, ஒயிட் சக்கரை ஆட் பண்ணாலும் சரி, உங்கள் விருப்பம் தான். நான் வந்து எனக்கு ஹெல்த்து தேவை அப்படின்றதுனால நான் கரும்பு சக்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரும்பு சக்கரையை ஆட் பண்ணி உங்களுக்கு வீடியோ எப்படி காட்டுறேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணிவிட்டு சக்கரை கரையை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்க அப்படின்னா
வேணுங்கிற அளவு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கார்னிஷிங் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு லெமன் இப்படி வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையான குழுக்குழுன்னு செம்பருத்தி பூ காக்டெயில் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணோன்னா சம்மருக்கு ஏற்ற மாதிரி குழுக்குழுன்னு இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். காலைல டீ காஃபிக்கு பதிலாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.